சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சி அவ்வளவு முக்கியமானதா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பா செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா பெரும்பாலானவங்க குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாதி அளவை கூட செவ்வாய் பயிற்சிக்கு கொடுக்கறது இல்ல. செவ்வாய் பயிற்சி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்க விரும்பாம ஒரு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சு அழிவுகளை அவங்களே தேடிக்கிறாங்க. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 40 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே இருப்பார். அப்படி அவர் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான சுப பலன்களையும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் கொடுத்துக்கிட்டே போவார். பொதுவா ஒரு வீட்டுல இறப்பு மாதிரியான துக்க நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் அந்த வீட்டுல செய்ய மாட்டாங்க. கோயில்களுக்கு போறது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. ஒரு வகையில பார்க்க போனா இந்த 40 நாட்களும் தீட்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த 40 நாட்களை கணக்குல வச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் துக்கம் நடந்த வீடுகள்ல 40 நாட்களுக்கு சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாத வீடுகள்ல பயணம் பண்றாரு அப்படின்னா அந்த 40 நாட்களும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அதுவே சாதகமான வீடுகள்ல அமர்ந்து சுப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க சுப பலன்களையும் ஒரு சில அற்புதமான யோகங்களையும் ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா செவ்வாய் பகவான் முழு பாப கிரகமாவே இருந்தாலும் அவர் சாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா ஜாதகருக்கு சுறுசுறுப்பை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், உடல் வலிமையை கொடுப்பார். நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு வேலைகள், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரியான சீருடை பணியாளர்கள் சம்பந்தமான வேலைகள் இதை எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாதகமான வீடுகள்ல இருந்து அவருக்கு பாப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை பிச்சைக்காரனாவும் நோயாளியாவும் மாத்திர வரைக்கும் செவ்வாய் பகவான் ஓயவே மாட்டார். அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் முழுமையா கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கிடைக்காது, நிலம் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையாது. ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் அவங்க பேர்ல இருந்தாலும் அந்த சொத்துக்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்த மாட்டார். முழுமையா அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதரர்களுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார், ரத்த காயங்களை ஏற்படுத்துவார், விபத்துக்களை ஏற்படுத்துவார். புற்றுநோய், ரத்த கொதிப்பு, எதிர்பாராத திடீர் மரணங்கள், இந்த மாதிரியான பெரிய அளவிலான பாதிப்புகளையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை செவ்வாய் பயிற்சிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா செவ்வாய் பகவான் தற்சமயம் நம்ம ராசிக்கு யோகங்களை கொடுப்பாரா அல்லது சோதனைகளை கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். இதனால 12 ராசியை சேர்ந்தவங்களுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதை விட முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிற செவ்வாய் பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு செவ்வாய் பயிற்சியா இருக்க போகுது. அதாவது தற்சமயம் காலபுருஷனோட 9வது வீடான தனுசு ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா 10வது வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு. இதனால அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாயா மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களையும் திடீர் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் பெரிய அளவிலான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகுது. அந்த வகையில ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இப்படி உச்சமடையக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு சில யோகங்களை மகர ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா கொடுப்பார். அதே நேரம் ஒரு சில நெருக்கடிகளையும் மகர ராசிக்காரங்க கண்டிப்பா சந்திப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இது கூடவே உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், வெளிநாட்டு வேலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார்.
இதனால ரொம்ப காலமா சொந்த வீடு கட்டி குடி போகணும் அப்படிங்கிற ஆசையோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும். இது கூடவே வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான யோகங்களை அள்ளி வந்து கொடுக்கும். அதே போல இரண்டாவது வீடு அப்படிங்கிறது உங்களோட பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால சிறப்பான பண வரவையும் இந்த காலகட்டத்தில் நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம். நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்துட்டு இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கான பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானோட இணைஞ்சு இரண்டாவது வீட்டுல இருக்கிறதால ஒரு சில நெருக்கடிகளை கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்க சந்திப்பீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் உஷ்ண கிரகங்கள் அப்படிங்கறதால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபத்தை இந்த கிரக சேர்க்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே அதிகமான அளவுல முன்கோபம் உள்ளவங்களா இருப்பாங்க. போதாக்குறைக்கு செவ்வாயும் சூரியனும் இரண்டாவது வீட்டுல சங்கமிக்கிற காரணத்தால இவங்களோட முன்கோபம் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா அடுத்து வரக்கூடிய 40 நாட்களும் இருக்க போகுது. அதே நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த முன் கோபத்தால எந்த வகையிலையும் இவங்களுக்கு ஆதாயமோ லாபங்களோ கிடைக்காது. முழுக்க முழுக்க பெரிய அளவிலான நெருக்கடிகளை மட்டும்தான் இனி வரக்கூடிய 45 நாட்களும் அவங்களோட கோபத்தால சம்பாதிக்க போறாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய யோகங்களையும் லாபங்களையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களோட முன்கோபம் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை நீங்களே இழுத்துட்டு வர போறீங்க. இதனால தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் இருக்க போகுது. ஒருவேளை உங்களோட கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியிடங்களா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான நெருக்கடிகளை அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் சந்திப்பீங்க. போதாக்குறைக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் குடும்ப வாழ்க்கையிலையும் சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏற்படுத்துவார். குறிப்பா உங்களோட சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனைகள் ஏற்படுறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, சொந்த பந்தங்கள் கூட மனக்கசப்புகள் ஏற்படுறது, தாய்வழி சொந்தங்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உச்சம் பெற்ற செவ்வாய் கட்டாயமா ஏற்படுத்துவார். இதனால தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் கூட பேசும்போது முழுக்க முழுக்க எச்சரிக்கையாவும் பொறுமையாவும் இருந்துக்கோங்க. உங்க பொறுமையை தவற விட்டுட்டு கோபப்பட்டீங்க அப்படின்னா ஒண்ணு சொந்த பந்தங்களை இழப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட மன நிம்மதியை முழுமையா இழப்பீங்க. அதே நேரம் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 5 மற்றும் 12வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு சில விரைய செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம். குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு சில வம்பு வழக்குகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம். அந்த வழக்குகள் மூலமா உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படலாம். சொந்த பந்தங்கள் உங்களோட சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உதவிகளையும் செய்யலாம். ஆக மொத்தத்துல பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது மூலமா ஒரு சில சிக்கல்களையும் வில்லங்கங்களையும் இந்த காலகட்டத்துல சந்திப்பீங்க. அடுத்ததா குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 8 மற்றும் 9வது வீடுகளை நேரடியா பார்க்கறதால ஒரு சில யோகங்கள் கிடைக்க போகுது. அதே நேரம் ஒரு சில ஆபத்துக்களையும் செவ்வாய் பகவானோட இந்த நேரடி பார்வை ஏற்படுத்த போகுது. குறிப்பா அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானோட பார்வை பதிகிற இந்த காலகட்டத்துல நீங்க வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அதாவது வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னா அந்த பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு ஒத்தி வச்சிருங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர பயணங்களை முழுமையா தவிர்த்திடுங்க. இது கூடவே தனுசு ராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதாவது செவ்வாய் பகவான் 2வது வீட்டுல உச்சமடைகிற காரணத்தால உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துவார். குறிப்பா காய்ச்சல், தலைவலி மாதிரியான பருவகால வியாதிகள், மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான வியாதிகள், நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள், இந்த மாதிரி ஒரு சில தாக்கங்களை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் தனுசு ராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அதை விட முக்கியமா உங்களோட கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்த பழகிக்கோங்க. நன்றி, வணக்கம்.